பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒளிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒளிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8:10. விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசாரப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாயிருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பலன். ஆகவே இந்த காலை வேளையில ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்குள் நாம் மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது ஒரு பலன் நம்மை நிரப்புகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இங்கே தாவீது எழுதுகிறார், என் புலம்பலை ஆண்டவரே நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணி விட்டீர். இந்த காலை வேளையில மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இடை கட்டி இருக்கிறார். நம்முடைய புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை ஆண்டவர் கொடுத்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடை கட்டி ஆண்டவர் இந்த காலை வேளையில மகிழ்ந்திருக்க பண்ணி இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்கே தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், இவைகளுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எவ்வளவோ சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து வந்து விட்டேன் அப்பா, எவ்வளவோ துன்பத்தை நெருக்கத்தை அனுபவித்து விட்டேன் ஆண்டவரே. இந்த நாளில எனக்கு எல்லாவற்றுக்கும் ஈடாக எல்லாவற்றுக்கும் சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுவேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பல நாட்கள் துன்பத்தின் பாதையிலே கடந்து வந்திருக்கலாம். பல நாட்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு ஆவியிலே நொறுங்கி போய் நீங்கள் காணப்படலாம். நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை அதற்கு சரியாக மகிழ்ச்சியாக்குவேன். எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாயோ அவ்வளவு நாட்களும் உன்னை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை யாருக்கும் தெரியாமல் நம்முடைய உள்ளத்திலே கவலையை மறைத்து வைத்திருக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கி கொண்டே இருக்கும், அவன் இருதயத்தை ஒடுக்கி கொண்டே இருக்கும், அவன் ஒடுங்கி போயிருப்பான். இந்த காலை வேளையிலும் கூட அநேகர் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கவலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் இருதயத்தில் உள்ள கவலையை இன்றைக்கு நான் மாற்றி போடுவேன்.
நல்வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கு அந்த நல்வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கிற பலன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மகிழ்ந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய எல்லா பாரங்களும் இன்றைக்கு மாறிப்போம். இருதயத்தில் உள்ள கவலை உன்னை ஒடுக்கும். ஆனால் இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசுவின் நல்வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிறது. உன் இருதயத்தை மகிழ்ந்து களிகூற பண்ணுகிறது அவருடைய வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும். இந்த காலை வேளையில அநேகருடைய வாழ்க்கையில உலர்ந்து போன ஒரு நிலைமை, முறிந்த ஆவியினால எலும்புகள் உலர்ந்து போன நிலைமை, என்னால் எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி உன்னுடைய முறிந்த ஆவிக்கு நல்ல ஒரு மருந்து, நல்ல ஔஷதம். இந்த மன மகிழ்ச்சி உனக்குள்ள வரும் பொழுது முறிந்த ஆவி உன்னை விட்டு வெளியே போய்விடும். உலர்ந்து போன உன்னை எலும்புகள் நனமுள்ளதாய் மாறும். அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து பாடி களி கூர்ந்து துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் நம்மை நிரப்பும். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இந்த காலை வேளையில நாமும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேற்றுவார். நாம் துக்கத்தோடு கவலைகளோடு காணப்படுவோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது களி கூர்ந்து துதிக்க வேண்டும். துதித்தலோடு கூட அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டும். ஆண்டவரை மகிழ்ந்து களி கூர்ந்து துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 77ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இங்கே தாவீது எழுதுகிறார், உம்முடைய வேதம்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லி வேத வசனத்தை இடைவிடாமல் வாசிப்போம், தியானிப்போம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை புகழ்ந்து துதிப்போம். நிச்சயமாக நம்முடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆண்டவருடைய பலன் இந்த காலை வேளையில நம்மை நிரப்பும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கம், கவலை, வருத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு அடியோடு ஒழிந்து போகட்டும் சுவாமி. எந்தெந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறார்களோ இன்றைக்கு வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்க மகிழ்ந்து களி கூற பண்ணுவீராக. ஒவ்வொருவர் மேலும் அந்த மகிழ்ச்சியினால அவர்களை நிரப்புவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான கவலைகளும் பாரங்களும் விலகி போகட்டும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உன்னை நான் மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதனுடைய பலன், இன்றைக்கு அந்த பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.